குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். இது ரொம்ப ஒரு இதுவாக தான் இது ஆச்சு. நீங்களே பார்த்தீங்க பாலியல் இதெல்லாம் நடக்குது. இந்த 5 வருஷம் ஜனங்க தெரிஞ்சுக்கினாங்க. பாதுகாப்பு இல்லாத நிறைய இடத்துல அதுக்காக பொண்ணுங்க பாதுகாப்புல போனா அவரு என்ன பண்ணுவாருப்பா? அதுங்க நம்ம தான் பாதுகாப்பா போகணும். சின்ன குழந்தைங்களுக்கு கூட பாதுகாப்பு இருக்கு. அது சின்ன குழந்தைங்க ஏன் ஓடுது? சின்ன குழந்தைங்களுக்கு ஏன் பாதுகாப்பு? நம்ம தான் பெத்தவங்க இருக்கணும் பாதுகாப்பு. அவரு என்ன பண்ணுவாரு? அவர் பாதுகாப்பு கொடுப்பாரா? நான் பெத்த பிள்ளைக்கு நான் தான் பாதுகாப்பு, அவர் எப்படி கொடுப்பாரு? 5 வருஷம் கொள்ளக்கார நாடா இருந்தது. திருடு கெஞ்சா திருட்டு பசங்க ரவுடி பசங்க கொலை அதுமாரி தான் இருந்தது. ஜெயிப்பாரு அவருதான். அவருக்கு தான் எங்க ஓட்டு. இது டிஎம்கே கோட்டை. இதுல அவரு தான் வர முடியும். என் கண்ணர்கள் லாஸ்ட் மந்த் எழும்பூர் தொகுதி 10 ரூபா வாட்டர் பாக்கெட் வாங்கிட்டு வந்து அந்த சிறுமியை படுகொலை இந்த 2 கையை காலை வெட்டிட்டு இந்த அரசாங்கம் என்ன பண்ணுச்சு? எல்லா தொலைக்காட்சியிலும் பார்க்கணும், நேராகவும் பார்க்கணும். இங்கே குடி ஓவராக இருக்குது, கஞ்சா பழக்கமும் அதிகமாக இருக்குது. இதெல்லாம் கட்டுப்படுத்த முடியாத ஒரு அரசாக இருக்குது. அதை கட்டுப்படுத்தும். நாளை வர ஆளுங்கச்சா ஏடிஎம்கே வந்தாக்கா அதை கட்டுப்படுத்துவாங்கன்ற நம்பிக்கையும் எங்களுக்கு இருக்குது. நான் விஜய்க்கெல்லாம் போட முடியுமா? அவன் நடிக்க வந்து கொடுக்குறான். அவன் நடிக்கிறதான் பார்த்துக்கணும். பொதுமக்களுக்கு என்ன செய்வார்? அவரு செய்ய மாட்டார். யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் விஜய்க்கு ஓட்டு போடுவாங்க. ரசிகர்கள் பாதி பேருக்கு ஓட்டே இல்லை. பாதி ஓட்டே இல்லாததான் ஜனங்க போறாங்க. அதனால ஓட்டு இல்லாதவங்க தான் அங்க அவருக்கு. இங்க எல்லாருமே ஓட்டு இருக்கிறவங்க தான், டிஎம்கேல இருக்கிறவங்க. தாவேகா இப்போதான் வந்திருக்கு. ஆனால் தாவேகாவுக்கு ஓட் பேங்க் இருந்தாலும் வராது. நாங்கள் எதிர்பார்க்கறதுலாம் ஏடிஎம்கே தான் எதிர்பார்க்கறோம். விஜய் ஒரு 3 வருஷம் கட்சி தொடங்கி ஆச்சுங்களா? அவரை நம்பி எப்படி நாட்டை கொடுப்பாங்க? ஒவ்வொரு காரணத்துக்காகவும் ஒவ்வொரு விஷயத்துக்காகவும் திமுக மேல பழி சொல்ற ஒருத்தரை நம்பி நம்ம எப்படி நாட்டை கொடுக்க முடியும்? நாளைக்கு ஒரு பிரச்சனை வருது, எனக்கு தெரியாதுப்பா இவங்க தான் இதை பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டாருன்னா முதல்ல அவர் பக்குவப்படட்டும், அவர் அரசியல் கற்றுக்கட்டும், அவர் முதல்ல ஒரு 5-6 வருஷம் மீதி எல்லாம் பண்ணட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். விஜய் வர்றாருன்னா விஜய் இல்லை, சீமெல்லாம் வேஸ்ட். அவர் எதுவும் இல்லை. அவர் ஒரு ஓட்டோடைய பேசி தான் நம்ம பேசி தான் போக முடியும். விஜய் வரன்னா விஜய் எங்க கூட ஒரு கூட்டணியா இருந்து ஒரு சமைச்சாருன்னா நல்லா இருக்கும். இந்த முறை எலெக்ஷன்ல யாரு ஜெயிப்பாங்க? மிக்சர் எடப்பாடியார் சார். 100% சார். பிரசன்னா ஜெயிப்பாரு அவருதான். அவருக்கு தான் எங்க ஓட்டு. இது டிஎம்கே கோட்டை. இதுல அவரு தான் வர முடியும். நிச்சயமாக 4.5 வருஷம் ஆண்டு காலமாக புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் சிறப்பான ஆட்சி தந்திருக்காரு. எல்லாரும் மக்கள் ஆட்சி மாற்றம் வேணும்னு தான் விரும்புகிறாங்க. ஏன்னா போன தடவை எடப்பாடியார் அவர்கள் வாக்குறுதிகள்லாம் கொடுத்தாரு. மக்கள் 10 வருஷம் அவங்க ஆண்டாங்க. இந்த ஒரு 5 வருஷம் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம்னு சொல்லி திமுகவுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. பல இன்னல்கள் சந்திச்சிட்டாங்க. இப்போ மக்கள் நிலை மாறி இருக்கு. எடப்பாடியாருக்கு வாய்ப்பு கொடுப்பாங்கன்னு நம்புகிறேன் நான். எலும்பு ரசிக்க எந்த கட்சி வந்தாலும் டிஎம்கே தவிர எதுவும் கிடையாது. ஒன்லி டிஎம் தான். விஜய் வந்தாலும் சரி, சீமான் வந்தாலும் சரி, ரெட்டல் வந்தாலும் சரி, யாரும் ஒன்லி டிஎம் தான். பிரசன்னா நல்லா செய்வாரும் நம்பிக்கை இருக்கு. என் பேர் லோகநாதன், எக்மோரில் இருக்கவர். இருந்தாலும் எப்பவுமே ஏடிஎம்கே தான் ஓட்டு போடுறது. இந்த முறை இந்த சின்ன வயசாக இருக்காரு, இளம் வயசாக போட்டிருக்காங்க வேட்பாளரை. அபிஷேக் ரங்கசாமி வந்தால் நல்லா செய்வாருன்றது என்னோட கருத்து. அதனால அவருக்கு ஓட்டு போடலான்ட்டு இருக்கோம். எடப்பாடி தான் கழிவு. ஏடிஎம்கே கன்ஃபார்ம். நான் இந்த வாட்டி எடப்பாடி தான் வருவார். இந்த வாட்டி கன்ஃபார்ம் ஏடிஎம்கே தவறி வர யாரும். இந்த வாட்டி ஏடிஎம்கே வந்தாக்கா, அபிஷேக் ரங்கசாமி வந்தாருனாக்கா நல்லா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஏரியா மக்கள் நல்லா இருக்கணும்னு சொல்ல ஆசைப்படுறோம். ஏடிஎம்கே வந்தால் நல்லா இருக்கும். எடப்பாடி நாட்டுக்கு நல்லதே செய்வார். அதுக்கோசம் எடப்பாடி கழிப்பார். இந்த முறை கொஞ்சம் ரஃபாக தான் இருக்கும். இருந்தாலும் இங்கே ஏடிஎம்கேக்கு வாய்ப்பு இருக்குது. அபிஷேக் ரங்கசாமின்ட்டு நிற்கிறாங்க. கண்டிப்பாக நாங்கள் ரெட்டலைக்கு தான் போடுவோம். இப்பவும் எங்கள் அண்ணன் தான், அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான். திமுக தான். ஆமாம், திமுக தான். நம்ம எழும்பூர் தொகுதினாலே திமுக தானே. இந்த முறை ஜெயிக்கணும்னா நம்ம எடப்பாடியார் தான், ரெட்டையில தான் ஜெயிக்கும் சின்னம். ஏன்னா அது தீய சக்தி. இப்போ எல்லாருமே விசிலோட எங்கள் ஏரியாவில் எல்லா இடத்துலையுமே அவங்க யாருமே நான் கூட பஸ்ஸில் கூட போகிறேன், ஒரே பிரச்சனை. பஸ்ஸில் கூட நின்றாங்க, இந்த ஆட்சியா ஐயோ எப்போ ஒழியோனுக்குதுமா எங்களுக்கு. நாங்கள் எங்களை வழி மாதிரி கொள்ள அப்படி இப்படின்னு இந்த கெஞ்சா திருட்டு பொல்ல இதெல்லாம் சொல்கிறாங்க. அதனால் எங்களுக்கு நான் ஏங்க அப்படி உங்கள் கட்சி ஆட்சி தானே அவர் தான் வரணுன்றாங்க சொல்கிறாங்களேண்ணா. இந்த ஆட்சிக்கு அவர் வர முடியாதுன்னு மக்களே சொல்கிறாங்க. நான் சொல்ல, மக்கள் சொல்கிறாங்க. வந்தால் கூட இந்த தொகுதியிலே டிஎம்கே தான் கெளிக்கும். எப்பவுமே டிஎம்கே தான் கெளிக்கும். இப்போதைக்கு பார்க்க போனால் நம்ம
ஏடிஎம்கே தான் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறேன். அபிஷேக் ரங்கசாமி நிற்கிறாரு. அவருக்கு தான் இந்த ஏரியாவில் கொஞ்சம் எல்லாம் ஓட்டு போகணும்னு நினச்சிட்டு இருக்காங்க. நானும் அதுக்கு தான் ஓட்டு போடலான்னு இருக்கேன். இந்த 5 வருஷம் எப்படி இருந்துச்சு? 5 வருஷம் ஆச்சு. இந்த 5 வருஷம் ஆட்சி ஒட்டுமொத்தமாகவே எல்லாத்தையும் கெஞ்சா, பாலியல் வன்கொடுமை, அராஜக போக்கு, விலைவாசி உயர்வு, அரசுகளும் தூய்மை பணியாளர்கள் போராடும் போது கேட்கறதுக்கு நாதியற்று கிடந்தாங்க. இது சென்னையிலேயே இப்படிப்பட்ட இந்த ஆட்சி ஒரு சிறப்பில்லாத ஆட்சியாக இருக்கு. திமுக ஆட்சி இந்த இடத்துல நல்லா செஞ்சாங்க. எங்களுக்கு இங்க வீடுலாம் கட்டி தரேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த ஆட்சியில அவர் செஞ்சிருவார். இது நாங்க அதை நம்புறோம். இதுக்கு முன்னாடி இங்க நல்லா தான் செஞ்சிருந்தாங்க. இங்க லேடிஸ்க்கெல்லாம் நல்லா மகளிர் விடியல் பயணம் நிறைய உங்களுக்கு செஞ்சிருக்காரு லேடிஸ்க்கெல்லாம். ஆனா இந்த வருஷம் அவர் தான் ஜெயிப்பாரு நான் நம்புறோம். இந்த வருஷம் அதாவது சொல்லிக்கிற மாதிரி எதுவும் இல்லை. நான் ஒரு ஆட்டோ டிரைவர் தான். இதை இன்னைக்கு நிலைமையை பார்த்தா கூட உழைச்சா தான் காசுன்றப்போ அந்த நிலைமை இருக்குது. பட் அந்தபடி உழைப்பும் இல்லை. முன்ன மாதிரி எங்களோட வருமானம் முன்ன மாதிரிலாம் இல்லை. ஆகையால் இப்போ ஏடிஎம் ஆட்சி வந்தாக்கா இந்த கேஸ் தட்டுப்பாடு, பெட்ரோல் தட்டுப்பாடு இதெல்லாம் சீர் செய்வாங்க. ஆட்டோக்காரங்களுக்கு மீட்ரு உயர்த்தி கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கையில் நான் என்னோட கருத்து தெரிவிச்சேன். எழும்பூர் தொகுதி ஆல்ரெடி கொஞ்சம் வளர்ச்சி அடைந்த ஒரு தொகுதி தான். கிட்டத்தட்ட ஒரு இதுவாகவே வந்து எழும்பூர் தொகுதியில் தான் அவங்க ஜெயிச்சுட்டு வராங்க. டிஎம்கே தான் ஜெயிச்சுட்டு வராங்க. பிரச்சனை எதுவுமே இல்லை. அடிப்படை வசதி எல்லாமே இருக்கு. ஸோ அடிப்படை கட்டமைப்பு தானே நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு தேவை. அது நிறைவேறினதுக்கு அப்புறம் நம்ம மற்றதை பற்றி ரொம்ப யோசிக்க கூடாது இல்லையா? எல்லாமே இயல்பாக இருக்குது, எல்லாமே நிறைவாக இருக்குது. மக்கள் ரொம்ப சந்தோஷமாக ஃப்ரீடமாக தான் இருக்காங்க. கவனத்துக்கு கொண்டு போகிற எல்லா விஷயமும் வந்து உடனுக்குடன் செயல்படுத்திட்டாங்க. 5 வருஷம் இருந்தது. இந்த ஆட்சி வந்து நல்ல ஆட்சி. இது கருப்பு குழந்தைங்க படுகொலை இதெல்லாம் நிறைய இருக்குது, சொல்ல முடியாது. அவர் இருக்கும்போது மொத்தமான ஆட்சி மாரி இவங்க சொன்னாங்க. ஆனால் அப்படிலாம் கிடையாது. அவர் அரசு சேர்ந்தார், பொதுமக்கள் சேர்ந்தார். இவங்க வந்த இந்த 4 ஆட்சி 5 ஆட்சி காலத்தில் இவங்க உச்ச காலம் தான் பெரிய காலமாகுது. வண்டி எங்கேயும் ஓடல, டிராஃபிக் ஜாம் தான். இவங்க சொல்லிக்கிறாங்க 1000 ரூபா கொடுத்துரும், இது பண்ணிட்டாங்க. இதெல்லாம் பொய். இதெல்லாம் யாருக்குமே சேரல. இவங்க குடும்ப நிலைக்கு வாங்கிக்கிறாங்க. அவங்க எதுவுமே இல்லைண்ணா, பிரச்சனைகள்லாம் இல்லை. இது மட்டும் தான் இருக்கு. கோட்ரஸ்ல இருந்து இது குப்பை இது இருக்கு, அது மட்டும் தான் இருக்கு. வேற எதுவுமே இல்லை. வீடு கட்டி கொடுக்கணும்ண்ணா. சரிங்களா? பசங்க விளையாட கிரவுண்ட் வேணும். பசங்க அதனால கொஞ்சம் இதுவா இருக்கும். யூஸா இருக்க கிரவுண்ட் இருந்தா பசங்களுக்கு. ஓகே. ஸோ இந்த விஷயங்கள் தான் இருக்கு. ஆமாண்ணா, மற்றபடி எதுவுமே இல்லைண்ணா. இது ரொம்ப ஒரு இதுவாக தான் இருந்தது ஆட்சி. நீங்களே பார்த்தீங்க, பாலியல் இதெல்லாம் நடக்குது, எதுவும் நடக்குது. இந்த 5 வருஷம் ஜனங்க தெரிஞ்சுக்கினாங்க. இப்போ வந்து ஏடிஎம்கே வரணும்னு தான் நாங்கள் சொல்கிறோம். 5 வருஷம் வந்து கொள்ளைக்கார நாடாக இருந்தது. திருட்டு பசங்க, ரவுடி பசங்க, கொலை அதுமாரி தான் இருந்தது. 5 வருஷம் எம்எல்ஏ வந்து நாங்கள் யாருன்ட்டு தெரியாது. எம்எல்ஏக்கு நாங்கள் ஓட்டு போட்டோம், வர வச்சோம், திமுகவுக்கு போட்டோம். எங்கள் மக்கள் எல்லாருமே போட்டாங்க. இருந்தாலும் வந்து என்ன சொல்கிறதுன்னா, ஏரியாவுக்கு வந்து பார்ப்பாங்க. ஆனால் சொல்கிற அளவுக்குலாம் கேட்க மாட்டாங்க. அவங்களுக்கே அரசியல்லே அவங்களுக்குள்ளேயே கொஞ்சம் மோட்டிவேஷன் இருக்குது. அதனால் வந்து எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. இந்த வாட்டி வந்து ரெட்டலைக்கு போடலாம். 5 வருஷம் யாரும் மக்கள் எதிர்பார்த்த மாதிரி அவங்க யாரும் வந்து இங்கே வேலை செய்யலை. இப்போ தான் இந்த வாட்டி மக்கள் எப்படி நினைக்கிறாங்கன்னு தெரியாது. இந்த வாட்டி எல்லாரும் ஏடிஎம்கே போகணுன்னு முடிவு பண்ணியிருக்காங்க. எல்லாருமே அப்படி தான் சொல்லி எனக்கு தெரிஞ்ச வேலை ஏடிஎம்கேக்கு தான் போகணுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, பாதுகாப்பு, பெண்கள் பாதுகாப்புல எப்படி இருக்கு? பாலியல் தொல்லைங்க, வன்கொடுமை, பாலியல் தொல்லை, சிறு தொழிலெல்லாம் பாலியல் வன்கொடுமை. என் கண்ணர்கள் லாஸ்ட் மந்த்து எழும்பூர் தொகுதி 10 ரூபா வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு வந்து அந்த சிறுமியை படுகொலை இந்த 2 கையை காலில் வெட்டிட்டு இந்த அரசாங்கம் என்ன பண்ணுச்சு? பாதுகாப்பு இல்லாத இல்லையா? நிறைய இடத்துல அதுக்காக பொண்ணுங்க பாதுகாப்புல போனா அவரு என்ன பண்ணுவாருப்பா? அதுங்க நம்ம தான் பாதுகாப்பா போகணும். சின்ன குழந்தைங்களுக்கு கூட பாதுகாப்பு இருக்கு. அது சின்ன குழந்தைங்க ஏன் ஓடுது? சின்ன குழந்தைங்களுக்கு ஏன் பாதுகாப்பு? நம்ம தான் பெத்தவங்க இருக்கணும் பாதுகாப்பு. அவர் என்ன பண்ணுவாரு? அவர் பாதுகாப்பு கொடுப்பாரா? நான் பெத்த பிள்ளைக்கு நான் தான் பாதுகாப்பு, அவர் எப்படி கொடுப்பாரு? அதெல்லாம் திம்புல செய்யற பசங்க குடி குடிச்சுட்டு கெஞ்சா அடிச்சுக்கிட்டு இதெல்லாம் ஒழிக்கணும். அவரு கெஞ்சா ஒழிக்கணும். அதுதான் இன்க்ரீஸ் ஆயிருச்சுன்னு சொல்றாங்கல்ல, கஞ்சாலாம் இன்க்ரீஸ் ஆயிருச்சு, அதிகமாயிடுச்சு. அதான்ப்பா, அதிகமானா அது அடிச்சுக்கிறவங்க தான் குழந்தைகளை இப்ப பண்றானுங்க. நம்ம பெத்தவங்க அந்த பிள்ளைங்க பாதுகாப்பா வச்சுக்கணும். இதுதான். அதுக்கு அவரும் ஒன்றும் செய்ய முடியாது. எல்லா தொலைக்காட்சியிலும் பார்க்கணும், நேராகவும் பார்க்குறோம். இங்கே வந்து குடி ஓவராக இருக்குது, கஞ்சா பழக்கமும் அதிகமாக இருக்குது. இதெல்லாம் கட்டுப்படுத்த முடியாத ஒரு அரசாக இருக்குது. அதை கட்டுப்படுத்தலாம். நாளைய வர ஆளுங்கச்சா ஏடிஎம்கே வந்தாக்கா அதை கட்டுப்படுத்துவாங்கன்ற நம்பிக்கையும் எங்களுக்கு இருக்குது. பெண்கள் பாதுகாப்பு எப்பவுமே செக்யூர் தாங்க. சரிங்களா? அதை வந்து நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. இன்றைக்கி நாங்கள் நின்று பேட்டி கொடுக்குறோன்றதே ஒரு சுதந்திரம் தானே. பெண்கள் பேட்டி கொடுக்குறோன்றதே ஒரு சுதந்திரம் தானே. பெண்கள் பாதுகாப்பு எப்பயுமே இங்கே நல்லா தான் இருக்குது.
அதெல்லாம் ஒரு குறையும் சொல்ல முடியாது. போலீஸ் ரவுண்ட்ஸ் போகிறாங்க, என்ன நேரமும் வந்து ஏதாவது ஒரு ஆபத்து அவசரம்னு கூப்பிட்டோம்னா உடனே காவல்துறை வருது. சட்டம் ஒழுங்கெல்லாம் நல்லா தான் இருக்குது. ஏதோ ஒரு சில இடங்களில் ஒரு சில ஆளுங்க, எல்லா ஆளுங்க தான் அதை பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு சில இடத்துல நடக்கிறத வச்சு சட்டம் ஒழுங்கு சரியில்லை, போதைப் பொருட்கள் புழக்கம் அதிகமாக இருக்குது இப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து மேம்போக்காக சொல்கிற ஒரு விஷயம். நம்ம ஏரியாவில் அந்த மாதிரிலாம் இல்லை, மேக்ஸிமம் எதுவுமே இல்லை. ஓரளவுக்கு சட்டம் ஒழுங்கெல்லாம் நல்லா தான் இருக்குது. புகார் கொடுத்தாலும் உடனுக்குள்ள நடவடிக்கை இருக்குது. பெண்கள் நிறைய பேர் கெடுத்துருக்கிறாங்க, தவிர ஒன்றுமே செய்யல. ஏன்னா இந்த மகளிர் உதவி தொகை, இலவச பஸ். ஆமாய்யா, மகளிர் உதவி ஒரு 1000 ரூபா கொடுத்தாங்களா, 4500 கரண்ட் பில் ஆகிட்டாங்க. என் வீட்டுக்கு மாதம் 1600 கட்டியிருந்தேன், இப்போ 7000 ரூபா கிட்ட கரண்ட் பில் கட்டுறேன். புரியுதுங்களா? 6 மாதத்துக்கு 600 சொத்து வரி கட்டினேன், இப்போ 6 மாதத்துக்கு 6800 சொத்து வரி கட்டுறேன். குடும்பம் தான் அதிகம்ன்றீங்க. ஆமாம், 1000 ரூபா கொடுத்துட்டு 6000 ரூபா கொடுக்குறாங்க மாதம். பெண்கள் பாதுகாப்பு சுத்தம் பாதுகாப்பே இல்லை. அம்மா ஆட்சியில் 1 மணி 10 மணி எந்த டைம்லேயும் தனிப்பட்ட முறையில் நாங்கள் தைரியமாக பெண்கள் போவோம் வருவோம். இப்போ வயிறு மடுக்க ஒரு பெண்ணு தனியாக போனாலுமே அவனை கழுத்துலேருந்து செயின் எடுத்துன்னு போயிடுறான். அப்புறம் ஒரு பொண்ணை முறைச்சி பார்க்குறது, அது வயிறு கேட்டால் ஒரு அது இதுன்னு சொல்லிட்டு வந்து எதுனா கெஞ்சாதித பசங்க. அப்புறம் ஏதாவது கெஞ்சா வச்சுட்டு கார்லேயே வந்து வயிறு மடிக்க பெண்களை ஒரு மாதிரியாக பேசுறது, இப்படிலாம் நாட்டில் நடக்குது. இதுக்கெல்லாம் கேட்க கொள்ள ஒரு எந்த அதிகாரி எந்த இதுவும் அந்த நேரத்தில் வரல. விஜய் சீமான் அவங்களா இருக்கிறாங்க, அவங்களாம் எப்படி டஃப் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க, போட்டியாக இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அதை பற்றி நான் விரும்பலண்ணா. நாங்கள் ஒன்று வின் பண்ண வேண்டியது அண்ணன் சேலத்தின் சிங்கன் எடப்பாடி அண்ணன், அவ்வளோதாங்கண்ணே. எப்பா நான் 18 வயசுல திமுக ஓட்டு போட்டேன், உதயசூரியன். 18 வயசு எனக்கு, இன்னைக்கு 78 வயசு எனக்கு. இது வரைக்கும் நான் சூரியனுக்கு தான் ஓட்டு போடுறேன். நான் விஜய்க்கெல்லாம் போடுற முடியுமா? அவன் நடிக்க வந்து விடுக்க, அவன் நடிக்கிறதான் பார்த்துடுவான். பொதுமக்களுக்கு என்ன செய்வார்? அவரு செய்ய மாட்டார். இந்த ஜனங்க சும்மா தெரியாதுதான் விஜய் விஜய் விஜய்ன்றாங்க, அதுக்கப்புறம் தெரியும் அது என்னான்னு. அவர் வரமாட்டார். இல்ல, ஒரு மாற்றம் வேணும்னா இது வரைக்கும் இல்லாதவங்க வரட்டும்ன்றாங்களே. மாற்றம் எதுக்குப்பா? அவர் தான் எல்லாம் செய்யறாரு, அப்புறம் எதுக்கு மாற்றம்? இல்லன்னா பரவாயில்ல மாற்றம். அவர் தான் எல்லாம் செய்யறாரப்பா, அப்புறம் எதுக்கு மாற்றம்? இப்போ வந்து சீமான் வந்து அவர் களத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் நினைக்கிறேன் 15 வருஷம் இருக்காங்க. அவர் வந்து 2 திராவிட கட்சிகளை எதிர்த்து தான் போராடி கொண்டிருக்கிறார். பாவம், அவரால் முடியல. இப்போ புதிதாக வந்திருக்கின்ற விஜய் அவர்கள் வரட்டும், யார் வந்தாலும் நல்லா ஆட்சி கொடுக்குறது பரவாயில்ல. பட் இருந்தாலும் திராவிட கட்சிகள் இரண்டும் பல ஆண்டுகள் தமிழ்நாட்டை ஆண்டு இருக்குது, அனுபவங்கள் அதிகமாக உள்ளது. இல்லை இல்லை, அவங்க வந்து அவங்க சீமான்றவர் வருஷம் ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் தனிப்பட்டு நிற்கிறாரு. இந்த முறை விஜய்ன்றவர் ஒருத்தர் வந்திருக்காரு. அவரை பற்றி வந்து எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை, ஏன்னா புதுசாக நிற்கிறதுனால அவரை பற்றி எதுவும் பேச முடியாது. ஆனால் சீமான்றவர் வழக்கம் போல் அவர் பண்ணுறதை பண்ணிக்கிட்டு தான் இருக்கார். அவர் அதாவது நாளைக்கு வந்து நாட்டுக்கு முதலமைச்சராக வருவார்ன்ற நம்பிக்கைலாம் அந்த அளவுக்கு இல்லை. அதிமுகவுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. அவங்களாம் வரத்துக்கு வாய்ப்பே இல்லை சார். அவர்லாம் இங்க எங்களுக்கு நான் பார்த்து கூட இல்லை, அவர் யாருன்னே தெரியல எங்களுக்கு. டிஎம்கே கோட்டை, டிஎம்கே தான் வரும், டிஎம்கே தான் ஆட்சி செய்யும். இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் வந்து விஜய்க்கு ஓட்டு போடுவாங்கலாம் சொல்லிட்டு, ரசிகர்கள் பாதி பேருக்கு ஓட்டே இல்லை, பாதி ஓட்டே இல்லாததான் ஜனங்க போறாங்க. அதனால ஓட்டு இல்லாதவங்க தான் அங்க அவருக்கு. இங்க எல்லாருமே ஓட்டு இருக்கிறவங்க தான், டிஎம்கேல இருக்கிறவங்க. டிஎம்கே தான் ஜெயிக்கும். அவங்க எல்லாம் போட்டியே இருக்க முடியாது, ஒன்லி ஏடிஎம் டிஎம்கே தான். அதில் ஏடிஎம் தான் வரும். எப்படின்னா எடப்பாடி தான் முக்கியமான தமிழர். அவரை ஆதரிக்கும் போது நாங்கள் ஆதரிக்கும் போது ஸ்டாலின்லாம் வந்து தலைவர் தமிழனே கிடையாது. அவங்கெல்லாம் வந்து நான் போடுவேன், தமிழ் யாருன்னு போடுவேன், இவங்கெல்லாம் போட மாட்டேன். அவங்களாம் புது கட்சினா அதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. நம்ம ஏடிஎம்கே எப்படி இருந்தாலும் வரான்ட்டு ஒரு நிச்சயம். ஆம் தமிழர் வந்து சீமான் அவர் பேசிட்டு தான் இருக்காரு. அவர் வந்து எலெக்ஷன் டைமில் பேசிட்டு தான் இருக்கிறாரு. தாவேகா இப்போ தான் வந்திருக்கு, ஆனால் தாவேகாவுக்கு வந்து ஓட் பேங்க் இருந்தாலும் வந்து வராது. நாங்கள் எதிர்பார்க்கறதுலாம் ஏடிஎம்கே தான் எதிர்பார்க்குறோம். விஜய் வந்து வந்திருக்காரு, அதாவது ஒரு எலெக்ஷனை பற்றி இதெல்லாம் தெரியணும். நார்மலாக தெரிஞ்சா பரவாயில்ல. அதாவது ஒன்றுமே தெரியாமல் வந்து ஒரு சிஎம் பதவி, ஒரு மெக்கானிக் வேலை தெரிஞ்சால் தான் அந்த மெக்கானிக் வேலை செய்ய முடியும். எடுத்தவனையுமே ஒரு சிஎம் ஆகிட முடியாது. கவுன்சிலராக இருக்கணும், ஒரு எம்எல்ஏவாக இருக்கணும், ஒரு எம்பியாக இருக்கணும், ஒரு மினிஸ்டராக இருக்கணும், அதுக்கப்புறம் தான் சிஎம் பதவி. எடுத்தவனையே சிஎம் ஆகக்கூடாது, அது வேலையாகாது சார். அவங்க மேலே வரலாம், ஆனால் மக்கள் வந்து அதாவது சின்ன பசங்க வேணா ஓட்டு போடலாம், நல்லா நடுத்தரவனுக்கு வந்து ஓட்டு போட மாட்டாங்க. ஒன்று டிஎம்க்கு தந்திருப்பாங்க, ஏடிஎம்க்கு தந்திருப்பாங்க. இந்த வாட்டி எல்லாருமே ஏடிஎம்க்கு தந்தெடுத்து ரெட்டாளி தான் ஓட்டு போடுவோம். விஜய் சீமா எல்லாம் வந்து சினிமாக்காரங்க தான். விஜய் சீமானா எல்லாம் வந்து சினிமாக்காரங்க தான். இப்போ அரசியலில் வந்துக்கிறாங்க. அரசியலில் வந்தாலும் பண்ணால் நல்லது. இங்கே வாய்ப்பு இருந்தது ஓட்டு பிரியும் இருந்தாலும் ஏடிஎம்கேக்கு இந்த தனி பவர் இருக்குது, பேக்ரவுண்ட். அதேமாரி திமுகவுக்கும் இருக்கும்.
இருந்தாலும் இந்த வாட்டி வந்து எங்களோட ஓட்டு அபிஷேக் ரங்கசாமிக்கு. விஜய் வந்து ஒரு 3 வருஷம் கட்சி தொடங்கி ஆச்சுங்களா, அவரை நம்பி எப்படி நாட்டை கொடுப்பாங்க? ஒவ்வொரு காரணத்துக்காகவும் ஒவ்வொரு விஷயத்துக்காகவும் திமுக மேல பழி சொல்ற ஒருத்தரை நம்பி நம்ம எப்படி நாட்டு கொடுக்க முடியும்? நாளைக்கு ஒரு பிரச்சனை வருது, எனக்கு தெரியாதுப்பா இவங்க தான் இதை பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டாருன்னா, முதல்ல அவர் பக்குவப்படட்டும், அவர் அரசியல் கத்துக்கட்டும், அவர் முதல்ல ஒரு 5-6 வருஷம் மீதி எல்லாம் பண்ணட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஓகேவா? அது இப்போதைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா வலுவான கட்டமைப்பும் ஒரு அரசியல் லீடர் அப்படின்னா ஒரு தகுதியோடும் ஒரு வலுவான கட்டமைப்போடும், அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு இந்த ஒரு பிரச்சனை நாட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு ஒரு பிரச்சனை குரல் கொடுக்கக்கூடிய ஒரு ஆளாகவும் ஒரு மும்மொழி கொள்கையை எதிர்த்து நமக்கு வந்து கல்வி நிதியே வரல, ஆனால் இருந்தாலும் அடுத்தடுத்து கல்விக்கான எல்லா திட்டங்களும் வந்துட்டு தானே இருக்கு. அதை நம்ம பாசிபிளாக தானே பார்க்கணும். இப்படிப்பட்ட ஒரு அரசாங்கம் தானே நமக்கு தேவை. அடமானம் வைக்கிற அரசாங்கம் தேவையில்லைல்ல. விஜய் வர்றாருன்னா விஜய் இல்லை, சீமெல்லாம் வேஸ்ட். அவர் வந்து எதுவும் இல்லை, அவர் ஒரு ஓட்டுடைய பேசி தான் நம்ம பேசி தான் போக முடியும். விஜய் வர்றன்னா விஜய் வந்து எங்கள் கூட ஒரு கூட்டணியாக இருந்து அவர் சமைச்சாருன்னா நல்லாயிருக்கும். அவரும் அரசியல் அந்த எந்த ஒரு பாயிண்ட்டும் கிடையாது. அது புரிஞ்சுக்கோங்க. புரியாதவங்க பெரியவங்க எவ்வளோ பேர் தெரிஞ்சுக்கிறாங்க. சில பேர் விஜயே பெறாங்க. அவர் வந்து இப்போ அரசியலை பற்றி எந்த கிடையாது. இப்போ இவத்துக்கு கூட்டணி அமர்ந்து அவர் ஒரு அமைச்சர் இருந்தால் அதுக்கப்புறம் கூட ஒரு அமைச்சராக வரதுக்கலாம். அவர் எடப்பாடியார் கூட நீ வந்தால் கூட இருக்கலாம். அதுக்கு நம்ம அவருக்கு விருப்பம், அதை நம்ம எதுவும் சொல்ல முடியாது. விஜயுடைய விருப்பம், நம்மலாம் எதுவும் சொல்ல முடியாது. போட்டி இருக்கும் சார், இல்லாமலாம் இருக்காது. அபிஷேக் ரங்கசாமிங்கிறது வந்து அவர் ஏடிஎம்கேல இந்த ஏரியாவுக்கு ஏடிஎம்கே நிறைய பேர் தெரியும். சின்ன பசங்க பேசுவாங்க, விஜய் போடுவாங்க சொல்லிட்டு இருக்காங்க. 2-3 பசங்க கூட வந்து சொன்னாங்க விஜய் போடணும்னு சொன்னாங்க. நம்ம ஏடிஎம்கே கூட்டணினால ஏடிஎம்கேக்கு தான் நம்ம போடுவோம். 5000 ரூபாய் 1000 ரூபாய் பெண்களுக்கு 5000 கொடுத்தது எந்த பிரயோஜனமும் கிடையாது. 5000 ரூபாய் கொடுக்குறாங்களே, அது வந்து எங்களுடைய பணம் தான். 5000 கொடுக்குனாக்கா 3 மாதம்னு சொல்லிட்டு எங்களுக்கு மாதம் 1000 ரூபாய் தொகை கொடுத்துட்டு இப்போ 3 மாதம் நிட்டாங்க. எங்களுக்கு 2000 ரூபாய் கொடுங்க, அது எங்களுடைய பணம் தான். அது அவங்க பணத்தை கொடுக்கல எங்களுக்கு இல்லை. நாங்கள் அதனால் அந்த பணம் பற்றியெல்லாம் எந்த இதுவும் போகல. 5000 கொடுத்தது பாதி மக்களுக்கு வந்தது, பாதி மக்களுக்கு 5000 வரல. அதுவும் பேட்டி தான் சொல்கிறாங்க.